மதுரை மாநகரின் நீண்ட புகழ் வரலாற்றை ஒரு குறுந்தகட்டில் குறுக்கி சொல்ல விழைந்துள்ளோம். உண்மை வரலாற்றை அறிந்திட வேண்டும், வரலாற்று உண்மைகளை மொழிந்திட வேண்டும் என்கின்ற எங்களின் எண்ண கனிவே மதுரை தெரிந்ததும் தெரியாததும் என்கின்ற இக்குறுந்தகடு. காணுகின்ற நீங்கள் வரலாற்றை ஆழ்ந்து கற்கும் ஆர்வலராகவும் வரலாற்று சின்னங்களை அழியாது காக்கும் புரவலராகவும் மாறிட வேண்டுகிறோம். இலக்கியத்தில் மதுரை. மதுரை என்ற பெயர் கிறிஸ்துவுக்கு முந்திய காலத்திலிருந்து இன்று வரை இவ்வூருக்குரியதாக இலக்கியத்திலும் பேச்சிலும் வழங்கி வந்துள்ளது. சங்க இலக்கியங்களிலும் சங்க கால புலவர் பெயர்களிலும் மதுரை என்ற வழக்கினை காண இயல்கிறது. முத்தொள்ளாயிரம், மணிமேகலை, தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், கல்லாடம், திருவிளையாடற் புராணம் முதலிய நூல்களிலும் தனிப்பாடல்களிலும் மதுரை என்ற பெயர் பயின்று வருகிறது. பிற நாட்டார் குறிப்புகளிலும் மதுரை இடம்பெற்றுள்ளது. மெகஸ்தனிஸ் தனது பயண விவரங்களில் மதுரையை அப்பெயராலேயே அழைக்கிறார். இபன் பதூதாவின் குறிப்புகளில் மதுரை கோட்டையுடன் கூடிய நகரம் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் வரலாற்று நூலான மகாவம்சமும் கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரமும் மதுரை என்றே இந்நகரை சுட்டுவதாக கூறுகின்றனர். இடைக்கால கல்வெட்டுகள் மாடக்குள கீழ் மதுரை என அழைக்கின்றன. டாலமியும் பிளினியும் மதுரா என்ற பெயரில் குறிப்பிட்டுள்ளனர். கிமு 2-3 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இந்நகரை மத்திரை என்று அழைப்பதாக ஆய்வாளர் சுட்டிக்காட்டுகின்றார். கிபி 500 சேர்ந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டில் மதுரை என்ற பெயர் வழங்குகிறது. உலகில் தொல் பழங்காலத்தில் தோன்றி பாராண்ட அரச பரம்பரை பாண்டியர் தம் அரச பரம்பரை. பாண்டியர் நாட்டின் வனப்பையும் அவர் நாடாண்ட சிறப்பையும் மெகஸ்தனிஸும் கௌடில்யரும் தங்கள் நூல்களில் எடுத்துரைக்கின்றனர். சங்க இலக்கியங்களில் கல்வெட்டாய், கல்வெட்டுக்களில் இலக்கியமாய், கடல் கடந்த தேசங்களின் ஏடுகளில் காவியமாய் பாண்டிய பேரரசர்களின் உன்னத மாண்புகளும் உயரிய பண்புகளும் ஓவியமாய் தீட்டப்பட்டுள்ளன. கிமு 1 நூற்றாண்டில் பாண்டியர்களின் தூதுவர் இருவர் ரோம பேரரசர் அகஸ்டஸின் அரசவைக்கு சென்றதாக ஸ்ட்ராபோ தெரிவிக்கிறார். கிமு 3 நூற்றாண்டு முதல் கிபி 3 நூற்றாண்டு வரையான காலத்தை சங்க காலம் என அழைக்கிறோம். சங்க கால பழைய மன்னர்களுள் காலத்தால் மிகவும் முற்பட்டவன், தொல்காப்பியத்தை அரங்கேற்றி பெயர் பெற்றவன் நிலந்தரு திருவர் பாண்டியன் என்பவன். உக்கிர பெருவழுதி என்ற மன்னன் கடைச்சங்க பாண்டிய மன்னருள் இறுதியாய் வாழ்ந்தவனாவான். 8 தொகை தொகுப்பித்தவன் இம்மன்னனே. இவனுடைய அரசவையில்தான் திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்டதாக கருதுகின்றனர். களப்பிரர்கள் சங்க காலம் முடிவுற்ற பின் கிபி 3 நூற்றாண்டு முதல் கிபி 6 நூற்றாண்டு முடிய ஏறத்தாழ 3 நூற்றாண்டுகள் களப்பிரர்கள் என்பவர்கள் ஆட்சி செய்தனர். இவர்கள் யார், எங்கிருந்து வந்தனர் என்ற விவரம் தெரியவில்லை. கிபி 575 மீண்டும் மண்ணின் மைந்தர்களாகிய பாண்டியர்களின் ஆட்சி மலர துவங்கியது. கிபி 575 முதல் கிபி 966 வரையிலான இக்காலகட்டத்தையே இடைக்கால பாண்டிய பேரரசு என வரலாறு வரையறை செய்கின்றது. அக்காலகட்டத்தில் மதுரையை ஆட்சி புரிந்த பாண்டிய பேரரசின் பரம்பரையின் பட்டியல் இதோ. பாண்டியன் சீமார சிவல்லபன் கடல் கடந்து இலங்கையை கைப்பற்றியதை அந்நாட்டு வரலாற்று நூலான மகாவம்சம் தெரிவிக்கிறது. மதுரையில் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் எனும் மன்னனுக்கும் ஆதித்த சோழனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் வீரபாண்டியனை கொன்று பாண்டிய நாட்டை சோழர்கள் கைப்பற்றினர். சோழர்களின் ஆட்சிக்குட்பட்ட பாண்டிய நாட்டை சோழ பேரரசின் 3ஆம் குலோத்துங்கனுக்கு பின் மீண்டும் 1180 ஆண்டில்
விக்கிரம பாண்டியன் கைப்பற்றினார். இரண்டாம் பாண்டிய பேரரசு. விக்கிரம பாண்டியரால் எழுச்சி பெற்ற இரண்டாம் பாண்டிய பேரரச பரம்பரையில் தோன்றிய முதலாம் மாரவர்மன் குலசேகரன் அனுப்பிய பாண்டியர் படை இலங்கையை வென்று ஏராளமான பொருட்களையும் கவர்ந்து வந்தது. அங்கனம் பாண்டியர் படை கவர்ந்து கொண்டு சென்ற புத்தரின் பல் சின்னம் ஒன்றை திரும்ப பெற வேண்டி சிங்கள மன்னன் மூன்றாம் பராக்கிரம பாகு மதுரைக்கு வந்து பாண்டியனுக்கு அடிபணிந்து அப்புனித சின்னத்தை மீட்டுக் கொண்டு சென்றான். 13ஆம் நூற்றாண்டில் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் காலத்தில் வெனிஸ் நாட்டு வழிபோக்கனான மார்க்கோ போலோ இந்தியாவில் சிறந்த நாடு பாண்டிய நாடு என்றும் பாண்டியரிடம் செல்வம் குவிந்து கிடந்ததென்றும் பாண்டியன் நேர்மையுடன் ஆட்சி புரிந்தான் என்றும் பாண்டிய நாட்டு முத்து வனப்பு மிக்கவை என்றும் உடன்கட்டை ஏறும் வழக்கம், சகுனம், ஜோதிடத்தில் நம்பிக்கை ஆகியவை மக்களிடையே இருந்தன என்றும் கோவில்களில் தேவரடியார்கள் தொண்டு புரிந்து வந்தனர் என்றும் குறிப்பிடுகிறார். பாண்டிய நாட்டுக்கு வருகை தந்த இஸ்லாமிய வரலாற்றாசிரியர் வாசப் என்பவர் சீனம், காந்தாரம், இந்து, சிந்து, பாரசீக வளைகுடா நாடுகளோடு பாண்டியர்கள் கொண்டிருந்த கடல் வாணிகத்தின் சிறப்பை போற்றியுள்ளார். முதலாம் மாரவர்மன் குலசேகரனுக்கு மனைவியின் மூலம் சுந்தர பாண்டியன் என்றொரு மகனும் ஆசை நாயகியின் மூலம் வீரபாண்டியன் என்றொரு மகனும் இருந்தனர். மன்னன் பட்டத்துக்குரிய சுந்தர பாண்டியனை புறக்கணித்து வீரபாண்டியனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினான். இதனை கண்டு வெகுண்ட சுந்தர பாண்டியன் 1310 தனது தந்தையை கொன்றுவிட்டு அரியணை ஏறினான். உடனே வீரபாண்டியன் படை திரட்டி வந்து சுந்தர பாண்டியனை தோற்கடித்து மதுரையை விட்டே துரத்தினான். அப்போது தென்னாடு நோக்கி படையெடுத்து வந்த டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் படைத்தலைவனான மாலிக் கபூரின் உதவியை சுந்தர பாண்டியன் வேண்டியதாக கூறப்படுகிறது. அப்போது நிலவிய அரசியல் சூழ்நிலை மாலிக் கபூருக்கு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. மாலிக் கபூரும் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்து ஏராளமான பொருட்களை கொள்ளையடித்து சென்றான். மாலிக் கபூரின் படையெடுப்பினால் சுந்தர பாண்டியன் என்ன விதமான நன்மைகள் பெற்றான் என்று தெரியவில்லை. மதுரையை முகம்மதியர் கைப்பற்றுதல். மாலிக் கபூரின் படையெடுப்பிற்கு பின் வடபாண்டிய நாட்டை சுந்தர பாண்டியனும் தென்பாண்டிய நாட்டை வீரபாண்டியனும் ஆண்டு வந்ததாக தெரிகிறது. டெல்லி சுல்தான் முகம்மது பின் துக்ளக்கினால் அனுப்பப்பட்ட ஜலாலுதீன் அசன்சா 1330 மதுரையில் சுல்தான்கள் ஆட்சியை நிறுவினான். அதன் பின்னர் பாண்டியர்களால் மதுரையை மீட்கவும் முடியவில்லை. எனினும் தென்காசி, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் சிதறுண்டு போன பாண்டியர்கள் பெயரளவில் ஆட்சி செய்து வந்தனர். மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி. இயாதுத்தீன் தங்கர் அனிசா காலம் மிகவும் கொடுமை மிக்கதாக இருந்தது. இவன் மலைக்கோட்டையை கைப்பற்றுவதில் இடையூறாக இருந்த 80 வயது வீர வல்லாளனை கொன்று அவனுடைய தோலை உரித்து உடலுக்குள் வைக்கோல் அடைத்து மதுரையின் மதிர்ச்சுவரின் மேல் அதை தொங்கவிட்டான். மதுரை சுல்தான்களுடைய கொடுமைகளை நேரில் கண்ட இவன் பதூதா என்ற முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர் அவற்றை கண்டித்து எழுதியுள்ளார். 1371 ஆண்டில் விஜயநகர இளவரசன் குமார கம்பணன் படையெடுத்து வந்து மதுரை சுல்தானை வென்று பாண்டியர் தலைநகரிலிருந்து முகம்மதியர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தான். 1371 ஆண்டில் முதுகெலும்பு முறிக்கப்பட்டாலும் 1378 வரை சுல்தானியர் ஆட்சி ஒருவாறாக நீடித்தது. அதன்பின் மதுரை விஜயநகர பேரரசின் கீழ் வந்தது. மதுரையில் விஜயநகர பேரரசு. தமிழ்நாட்டில் விரிவடையத் தொடங்கிய முகம்மதியர் ஆட்சியை அகற்றும் பணியை பாண்டியர்களுக்கு பதிலாக விஜயநகரத்து வேந்தர்களே செய்தனர். எனவே மதுரையை கைப்பற்றி மகத்தான பேரரசாக விரிவடைந்து கொண்டிருந்த விஜயநகர பேரரசின் முன்னர் வீரியம் குன்றி வலுவிழந்து வீழ்ச்சியை நோக்கி விரைந்து கொண்டிருந்த பாண்டியர்களால்
ஏதும் செய்ய இயலாது போயின. எனினும் தமிழ்நாட்டில் பாண்டியர்களின் அரசின் கல்லறையில் கடைசி கல்லை வைத்தது விஜயநகர பேரரசுதான். விஜயநகர பேரரசானது தலைக்கோட்டை போரில் வீழ்ச்சியுற்று சிதறுண்டு போயிற்று. இதை பயன்படுத்திக் கொண்டு விஜயநகர பேரரசின் மேலாதிக்கத்தை உதறி தள்ளிவிட்டு தாமே சுதந்திர மன்னர்களாக அரசாங்கம் நடத்தலானார்கள் மதுரை நாயக்கர்கள். மதுரை நாயக்கர்கள் நாயக்கர் பரம்பரையில் கடைசியாக பெண்ணரசியாக வந்தவர் மீனாட்சி. மீனாட்சி மதுரையை ஆண்டபோது ஆற்காடு நவாப் அன்வருதீன் தன் மகன் சப்தர் அலி, மருமகன் சந்தா சாயிபு ஆகியோர் தலைமையில் பெரிய படையை அனுப்பி மதுரையிலும் தஞ்சையிலும் திரை கவர்ந்து வரும்படி ஆணையிட்டான். நவாபின் படைகள் திருச்சியை நெருங்கின. மீனாட்சி சந்தா சாயிபுக்கு 1 கோடி கையூட்டு கொடுத்து திரும்பி போகச் செய்தாள். சந்தா சாயிபு மீனாட்சிக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி மதுரை நாட்டை தனக்கு உடைமையாக்கிக் கொண்டான். இதனால் ஏற்பட்ட அவமானம் தாங்காமல் மீனாட்சி நஞ்சுண்டு இறந்தாள். இத்துடன் மதுரை நாயக்கர் பரம்பரை மறைந்து போயிற்று. மராட்டியர் மதுரையை கைப்பற்றிய சந்தா சாயிபுவை வீழ்த்த எண்ணிய தஞ்சை நாயக்கர் மராட்டியர்களின் உதவியை நாடினார். மராட்டிய பெரும்படை சந்தா சாயிபின் தம்பிகளை கொன்று சந்தா சாயிபையும் சிறை செய்தது. மதுரையை கைப்பற்றி 1740 முதல் 1743 வரை மராட்டியர் ஆட்சி செய்தனர். இக்காலகட்டத்தை தவிர கிபி 1801 ஆண்டு வரையிலான சுமார் 60 ஆண்டு காலம் மதுரை ஆட்சி ஆற்காட்டு நவாபுகளின் அதிகாரத்தின் கீழேயே இருந்தது. ஆற்காட்டு நவாபிற்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஆங்கிலேயர்கள் ஏற்றனர். படிப்படியாக ஆற்காட்டு நவாபுகளின் அதிகார பிடியில் இருந்த மதுரையின் ஆட்சி 1801 ஆண்டில் ஆங்கிலேயரின் வசம் வந்தது. மதுரையில் சமண சமயம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக வட இந்தியாவில் தோன்றிய தொன்மையான சமயம் சமண சமயம். தமிழ்நாட்டிற்கு கிமு 2ஆம் நூற்றாண்டிற்கு முன்பாகவே வந்துவிட்டது. தமிழரின் வாழ்வில் ஆழமாக கலந்து தமிழ் மொழி, தமிழ் இலக்கிய முதலியவற்றின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியுள்ளது. பாண்டியனின் தலைநகரமான மதுரை மாநகரிலும் அதனைச் சூழ்ந்த குன்றங்களிலும் இது முதலில் காலூன்றியது. சமணர்களின் சமய மையங்களாக மதுரையைச் சுற்றி 17 இடங்கள் உள்ளன. இவற்றில் எண்பெருங்குன்றம் என்று அழைக்கப்பட்ட 8 குன்றுகள் முதன்மை வாய்ந்த தலையாய சிறப்பு பெற்றவையாக இடைக்கால சமண சமய வரலாற்றில் இருந்துள்ளன. திருப்பரங்குன்றம், சமணர் மலை, குரண்டிமலை, யானைமலை, அழகர்மலை, நாகமலை, அரிட்டாபட்டி மலை, கீழவளவு குன்று முதலியவை எண்பெருங்குன்றங்களை சார்ந்தவையாக கருத வாய்ப்புள்ளது என்று தொல்பொருள் ஆய்வாளர் வேதாச்சலம் கருதுகிறார். இக்குன்றங்கள் சமணர்களின் உறைவிடமாகவும் வழிபாட்டு தலமாகவும் கல்விக்கூடமாகவும் நாடி வந்தோரின் உள்ளப்பிணி, உடற்பிணி ஆகியவற்றை ஒருங்கே போக்கும் புனித தலங்களாகவும் இவை அமைந்திருந்தன. இவற்றை கோவேந்தன் முதல் குடிமகன் வரை ஆதரித்து வந்துள்ளனர். சமண சமய வரலாற்றோடு சமணக்கலை வரலாற்றையும் பாண்டிய நாட்டு அரசியல் வரலாற்றையும் தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சியையும் அறிந்து கொள்வதற்கு அரிய பல சான்றுகள் இக்குன்றங்களில் பொதிந்துள்ளன. கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஆண்ட மன்னன் கூன் பாண்டியன் சமண மதத்தை பின்பற்றினான். இவன் மனைவி மங்கையர்க்கரசி சைவ மதத்தை பின்பற்றினார். மன்னனை மதம் மாறச் செய்ய நினைத்த மங்கையர்க்கரசி அமைச்சர் குலச்சிறையாரின் ஆலோசனையின்படி சைவ சமய குரவர் 4 ஒருவரான திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வந்தார். சமணர்களோடு வாதம் செய்து வெற்றி பெற்ற சம்பந்தர் மதுரை மன்னன் கூன் பாண்டியனை சைவ சமயத்திற்கு மாறச் செய்தார். அனல்வாதம் புனல்வாதம் எனும் வாதங்களில் தோற்ற 8000 சமணர்கள் கழுவிலேற்றப்பட்ட கொடுமையோடு ஏராளமான தமிழ் இலக்கியங்களும் அழிக்கப்பட்டன. சமணர்கள் கழுவிலேற்றப்பட்ட இடம் மதுரையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்
சாமநத்தம் என கூறப்படுகிறது. மீனாட்சியம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட சின்ன கிராமம். இங்கு திருஞான சம்பந்தருக்கு ஒரு கோவில் உள்ளது. இப்போதும் மதுரை சித்திரை திருவிழாவில் 6ஆம் நாள் திருவிழாவாக நடக்கும் கழுவேற்றம் இந்த கிராமத்தில் ஒரு காலத்தில் நடந்த மத எல்லை மீறல்களுக்கு ஒரு சாட்சி. சமணர்கள் கழுவேற்றப்பட்ட இடம் என்று இந்த ஊர் மக்களால் அடையாளம் காட்டப்படும் இடம் ஊருக்கருகில் உள்ளது. இங்கு சமணர்கள் கழுவேற்றப்பட்டிருக்கலாம். செங்குத்தான கூரான வேல் போன்ற கட்டைகள் நடுவில் சமணர்களை உட்கார வைக்க உடல் கிழிந்து இறந்தார்கள். இப்படி அடுத்தடுத்து கழுவிலேற்றப்பட்டு இறந்தவர்கள் மட்டும் 8000 பேர். இது பெரிய புராண செய்தி. கூட்டாக சாகடிக்கப்பட்ட அவர்களின் உடல்களை மிருகங்களும் பறவைகளும் கொத்துவதை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோவிலில் ஓவியமாக்கி இருக்கின்றனர். மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள 1000 கால் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சியை சிலையாகவும் வடித்திருக்கின்றனர். சம்பந்தரின் வருகைக்கு பின்னர் சமணர்கள் தங்கள் பின்னடைவிற்குரிய காரணங்களை போக்கிக் கொண்டு சமணத்தை வளர்த்து வந்தனர். இருப்பினும் சைவ வைணவர்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் சமணத்திற்கு எதிராக நடந்து கொண்டனர். எண்பெரும் குன்றங்களில் மதுரைக்கு அருகில் உள்ள சமண தலங்களை இப்போது பார்ப்போம். ஆனைமலை. மதுரையிலிருந்து திருச்சி செல்லும் நெடுஞ்சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் இம்மலை அமைந்துள்ளது. உட்புறம் பல கற்படுக்கைகள் உள்ளன. கிபி 7ஆம் நூற்றாண்டில் மதுரைக்கு வந்த திருஞான சம்பந்தர் ஆனைமலை போன்ற இடங்களில் சமணர்கள் 8000 பேர் வாழ்ந்ததாக தனது மதுரை பதிகத்தில் குறிப்பிடுகின்றார். இங்குள்ள தீர்த்தங்கரர் உருவத்தின் மீது வெண்சுதை பூசப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது. கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தனித்த நிலையிலுள்ள தீர்த்தங்கரரின் கற்சிற்பம் ஆனைமலை பள்ளியில் தற்போது கிராம மக்களால் முனியாண்டியாக வழிபடப்படுகிறது. பரங்குன்று. திருப்பரங்குன்றத்தில் கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை சமணம் இருந்துள்ளது. இம்மலையில் 3 இடங்களில் சமணர்கள் பள்ளியினை அமைத்துள்ளனர். பரங்குன்ற மலையடிவாரத்தில் பழனியாண்டவர் கோவில் பின்புறம் உள்ள சுனையை ஒட்டியும், மலையின் உச்சியில் தென்மேற்கு கோடியில் சுனைகள் நிறைந்த காசி விஸ்வநாதர் கோவில் பகுதியிலும், தென்புறம் அடிவாரத்தில் உமையாண்டவர் கோயில் உள்ள பகுதியிலுமாக 3 இடங்களில் சங்க காலத்திலிருந்தே சமணர்கள் பள்ளிகள் அமைத்து வழிபாடு செய்து வந்துள்ளனர். கிபி 8ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற சமணர் கோவிலாக இருந்த இப்பள்ளி கிபி 13ஆம் நூற்றாண்டில் சமணம் செல்வாக்கு இழந்த நிலையில் இக்குடைவரையை 1ஆம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் காலத்தில் அவன் பெயரால் சிவன் கோவிலாக மாற்றியுள்ளனர். சமணமலை, திருவுருவகம், மாதேவி பெரும்பள்ளி. மதுரைக்கு மேற்கே சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகமலை புதுக்கோட்டைக்கு தென்புறம் உள்ள கீழக்குயில்குடி சமணமலை, அதன் மேற்கில் கரடிப்பட்டி ஊரைச் சேர்ந்த பெருமாள் மலை ஆகிய இவ்விரு குன்றுகள் திருவுருவகம் என்றும், அம்மலையில் இருந்த பள்ளியின் பெயர் மாதேவி பெரும்பள்ளி என்றும் அழைக்கப்பட்டது. மாதேவி பெரும்பள்ளி கிபி 9ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ந்து 3 நூற்றாண்டுகள் சமண துறவிகளும் அவர்களது மாணவர்களும் நிறைந்த சமண கல்லூரியாக திகழ்ந்தது. இப்பள்ளியின் புகழ் தென்னிந்தியா முழுவதும் பரவியிருந்தது. இதனால் திகம்பர சமணத்தின் மூல சங்கமாக விளங்கிய சிரவண பெலகோலாவிலிருந்து துறவிகள் பலர் இப்பள்ளிக்கு வந்து மடம் ஒன்றையும் தோற்றுவித்துள்ளனர். சமணமலையைச் சேர்ந்த கரடிப்பட்டி பெருமாள் மலை குன்றில் உள்ள இயற்கையான குகை தலங்களிலேயே சங்க காலத்தில் சமணர்கள் முதலில் தங்களது சமய வாழ்வை தொடங்கியிருக்க வேண்டும். சமணமலை பகுதியில் பழமையான தமிழ் பிராமிக் கல்வெட்டுகள் கரடிப்பட்டி பெருமாள் மலை குன்றிலேயே காணப்படுகின்றன. பண்டைய வரலாற்று கருவூலமாக திகழும் இவை அனைத்தும் இன்று நடுவண் அரசு தொல்லியல் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மதுரையில் பௌத்த மதம். பௌத்த சமயம் மதுரையில் சமண சமயம் இருந்ததை போன்று நீண்ட காலம் இல்லை எனினும் பௌத்தம் பல நூற்றாண்டுகள்
மக்கள் வாழ்வில் கலந்திருந்துள்ளது. பௌத்தர்களும் தமிழ் இலக்கியங்களில் முத்திரை பதித்துள்ளனர். பௌத்தர்கள் சமணர்களைப் போன்று மலைகளை வாழும் இடமாக கொண்டிருக்கவில்லை. மக்களின் அருகிலேயே இருந்தமையால் அவர்கள் இருப்பிடங்களை அடையாளம் காண முடியவில்லை. அவையெல்லாம் காலத்தால் கரைந்து போயின.